எல்லாருக்கும் தலைமுடி அதிகமா நீளமா கொத்து கொத்தா காடு போல வளர்றீங்களா? ஒரு ரகசியமான முறையை ஐயா வெளிப்படையா சொல்ல போறாரு. இதை நீங்க பயன்படுத்தீங்கன்னா இளநரமுடி கருப்பா மாறும், அதே சமயத்துல புழுவெட்டு சரியாகும், தலைமுடி கொத்து கொத்தா அடர்த்தியா நீளமா வளர்ன்றாரு. அது என்ன ரகசியம்? இதை தொடர்ந்து இந்த எண்ணெயை வச்சுட்டு வரும்பொழுது தலையில அவர்களுக்கு கண் குளிர்ச்சி, மூளையில இருக்கிற சூட்டை எடுத்துரும், முடி மெயினா முடி நீண்டு வளரும், அடர்த்தியான முடி வளரும், பெண்களுக்கு ரொம்ப நீட்டா முடி வளரும், பொடுகு பிரச்சனை அதாவது டேண்ட்ரப் அந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். சின்ன பசங்களுக்கு 10 வயசு முதல் கொண்டு இப்போ 5 வயசு பிள்ளை கூட நரைக்குது. அந்த மாதிரி நிறைய வந்து மாத்திரும். ஒரு 3 மாசம் தொடர்ந்து தேய்ச்சாங்கன்னா நரைக்கு ரொம்ப சிறந்த மருந்து. அவர் டை அடிக்கிறதுல அதே மாதிரி என்னுடைய முடியும் பாருங்க. நானும் டை அடிக்கிறது இல்லைங்க, எப்பவுமே அடிக்கவும் போறதில்லை. உங்களுக்கும் தலைமுடி காடு போல அடர்த்தியா நீளமா கொத்து கொத்த வளரணுமா? அப்ப ஐயா சொன்ன இந்த வழிமுறையை கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க, மிக அற்புதமா வேலை செய்யும். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க நம்முடைய அருகில் செம்மொழிதாசன் ஐயா இருக்காரு, மூலிகை சிகரம். அதே மாதிரி மூலிகை பித்தன் ஐயா கண்ணகர் ஐயா இருக்காரு. இன்னைக்கு ஒரு அற்புதமான இயற்கையான ஏர் ஆயில் தயாரிக்கிற ஒரு ப்ராசஸை ரகசியமான முன்னோர்கள் பயன்படுத்துறாங்க. அது வெளிப்படையா சொல்ல போறாரு. ஐயா நீங்க அது வெளிப்படையா சொல்லுங்க. வணக்கம் சார். இது வந்து பாத்தீங்கன்னா கரும்புலான்னு சொல்லுவாங்க. இது கிராமங்கள்ல நிறைய இந்த வயல்வெளி ஓரங்கள்ல வரக்கூடிய ஒரு மூலிகை. எவ்வளவு இருக்கு பாருங்களேன். ஆமா, சிறு பிள்ளைகள் வந்து இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கி பழம்னு சொல்லுவாங்க. இங்கி பழம். ஆமா, இது வந்து கரும்புலா பழம்னு சொல்லுவாங்க. இதுல வந்து முடி நீண்டு வளர்வதற்கும் நரைமுடி மாறுவதற்கும் சிறந்த மருந்து இருக்குது. அதாவது எண்ணெய் ஏர் ஆயில். அது எப்படி செய்யணும் கேட்டீங்கன்னா சொல்லுங்க. நல்லா முற்றிய தேங்காய் ஒரு 10 தேங்காய் எடுத்துக்கணும். 10 தேங்காய் எடுத்து அந்த தேங்காயை உரிச்சிட்டு அந்த ஒரு தேங்காய்க்கு குடுமி எடுத்து 3 கண்ணு வருது இல்ல, அதுல ஒரு கண்ணுல மட்டும் ஹோல்ஸ் போட்டு அந்த தேங்காய்க்குள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்துட்டு இந்த பழத்தை நல்லா பறிச்சு எடுத்துக்கணும். நல்லா பழுத்த பழத்துங்களை பறிச்சு எடுத்து அந்த தேங்காய்க்குள்ள ஃபுல்லா போட்டுடணும். போட்டுட்டு 10 தேங்காய் முடியலன்னா உங்களுக்கு 2-3 தேங்காய் கூட வச்சு செய்யலாம். எடுத்து வச்சு போட்டுட்டு அது உள்ள என்ன செய்யணும், ஒரு குச்சியில ஆப்பு வச்சிடணும். ஆப்பு வச்சுட்டு அது மேல வந்துட்டு ஒரு துணி நல்லா சுத்தி தண்ணி போகாதவாறு ஆப்பு வச்சு துணியை சுத்தி அந்த உதாரணத்துக்கு அந்த 10 தேங்காயும் சாக்கடையில போச்சிடணும். நம்ம வீட்டு தண்ணி தண்ணி போற இடத்துல புழக்கடை சாக்கடைன்னு சொல்றாங்கல்ல, அந்த இடத்துல போச்சு விட்டுணும். எத்தனை அடி குழி தோண்டணும்? குழி வந்து ஒரு மேல வந்து ஒரு 1/2 அடி இருந்தா போதும். அதாவது தேங்காயை புதைச்சிட்டு 1 அடி குழி இருந்தா கூட போதும். அதுக்குள்ள தேங்காய் போயிடும். மேல ஒரு 2-3 இன்ச்சு மேல இது இருந்தா கூட போதும். அது மேல தண்ணி ஊத்தும் போது அந்த ஈரம் அதுக்குள்ள இறங்கும். அப்ப இறங்கும் போது எதுக்காக தண்ணியில புதைக்கணும்னு சொன்னா, அந்த தேங்காய் வந்து அழுகும். அழுகி இந்த தேங்காயும் இந்த பழமும் வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகும். ஒரு கருத்த கலர்ல, இந்த பழம் கலர் ஒரு ப்ளூ கலர்ல ஆகும். அதுக்கப்புறம் அதை அப்படியே தண்ணி ஊத்திக்கிட்டே வருவல்ல, 48 நாள் சென்று இது எல்லாத்தையும் வழிச்சு ஒரு பாத்திரத்துல போட்டு ஒரு பெரிய இரும்பு வானல் கடாயை வச்சு அதுக்குள்ள வந்து இது எத்தனை பாகம் இருக்குதுன்னோ, இது உதாரணத்துக்கு 1 கிலோ வருதுன்னு வச்சுங்க. இந்த மொத்தம் இந்த பேஸ்ட் இதுக்கு வந்து ஒரு 4 கிலோ இல்ல 5 கிலோ தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூட. ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டு அடுப்புல வச்சு சிறு தீயா எரிக்கலாம். எரிக்கும் பொழுது இந்த எண்ணெய் வந்து நல்லா பக்குவமா வந்துகிட்டே இருக்கும். ஒரு மாதிரி ஒரு இந்த கலரா வரும், ப்ளூ கலரா. அப்போ ஆட்டினுடைய தொடை எலும்பு இருக்குல்ல, அந்த எலும்பு எடுத்து இந்த எண்ணெயை அப்படியே துளாவிக்கிட்டே வரணும். இந்த எண்ணெயை பக்குவமா அந்த ஆட்டு எலும்புல துளாவி காய்ச்சிட்டு வரும்பொழுது காய்ச்சி எரிக்கி பக்குவமா ஆற வச்சு பாட்டில் அடைச்சி வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் வாசனைக்கு எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி வந்து இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த எண்ணெயை வீட்டுல வந்து பெண்கள் முதல் சிறு குழந்தை பெரியோர் அனைவரும் இந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு வரலாம். தலையில எண்ணெய் வச்சுட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சு குளிச்சிடலாம். இல்ல அப்படியே வேலை எதுவும் வெளியே போறதுனால போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை தொடர்ந்து இந்த எண்ணெயை வச்சுட்டு வரும்பொழுது தலையில அவர்களுக்கு கண் குளிர்ச்சி, மூளையில இருக்கிற சூட்டை எடுத்துரும், முடி மெயினா முடி நீண்டு வளரும், அடர்த்தியான முடி வளரும், பெண்களுக்கு ரொம்ப நீட்டா முடி வளரும், பொடுகு பிரச்சனை அதாவது டேண்ட்ரப் அந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். சின்ன பசங்களுக்கு 10 வயசு முதல் கொண்டு இப்போ 5 வயசு பிள்ளை கூட நரைக்குது. அந்த மாதிரி நிறைய வந்து மாத்திரும். ஒரு 3 மாசம் தொடர்ந்து தேய்ச்சாங்கன்னா நரைக்கு ரொம்ப சிறந்த மருந்து. இது நிறைய மாத்திட்டு இன்னும் உடல் குளிர்ச்சி, மூளை சூடு எல்லாத்தையும் எடுத்து உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கூடிய ஒரு அருமையான எண்ணெய் தான் இதுல இருக்கிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த குச்சியை வந்து கிராமங்கள்ல பல் தேய்ப்பாங்க. புலா குச்சின்னு சொல்லி பல் தேய்ச்சிட்டு வருவாங்க. பல்லு ஸ்ட்ராங் ஆகும். இது போன்ற எண்ணற்ற மருத்துவம் வந்து இந்த இதுல இருக்கு. இந்த மூலிகையில இது வந்து சாப்பிடக்கூடிய மூலிகை. சிறு பிள்ளைகள்லாம் பறிச்சு சாப்பிடுவாங்க. அருமையான ஏர் ஆயில் நண்பர்களே,
செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை பார்த்தீங்கன்னா இந்த கரும்புலா பழம். இதில் பாருங்க, கொத்து கொத்தா இருக்கு. அப்படியே பறிச்சு அதில் எடுத்திருக்கோம். இன்னும் நிறைய பழங்கள் இருக்கு, பழம் இருக்கு. இது எல்லாமே அப்படியே இருக்கட்டும். 3 பேர் கையிலும் பாருங்க, சரியான கலரியா, சரியான கலரு. இங்க பாருங்க, பாருங்க, இங்க பாருங்க, பாருங்க, இங்க பாருங்க, தண்ணி பாருங்க, இங்க பாருங்க, சாறு எப்படி வெளியே போதும். எடுத்துட்டேன், நீங்களும் எடுத்துருங்க. நல்லா சாறு வந்துருச்சு இல்லையா? சூப்பருங்க ஐயா, சூப்பருங்க ஐயா. ஐயாவும் சாறு எடுத்துட்டீங்களா? ஐயா நீங்களும் சாறு எடுத்துட்டீங்களா? 3 பேரும் சாறு எடுத்துட்டோம். இப்போ தலையில அப்படியே பூச போறோம். ஆஹா, ஐயா சில்லுன்னு இருக்குயா? ஆமா, கூலிங். ஓ, ஆஹா. ஐயா நீங்க அடிக்கடி பூசுவீங்களா? ஓஹோ, வாரத்துக்கு எத்தனை முறை பூசுவீங்க? வாரத்துக்கு 2 முறை 3 முறை. நண்பர்களே இங்க பாருங்க, பாருங்க என் கை பாருங்க, நல்லா பூசிட்டேன். நல்லா ஆயில வச்சு சூப்பரா, ஆயில்ன்ற அந்த இதை வச்சு பூசிட்டேன். இவர் மீசுக்கு எல்லாம் பூசுறாரு. நண்பர்களே, இதெல்லாம் நீங்க யாரால செஞ்சு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னாக்க மிக அற்புதமா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். டை அடிக்க மாட்டீங்க? சரி, சூப்பர். அவர் டை அடிக்கிறதுல அதே மாதிரி என்னுடைய முடியும் பாருங்க. நானும் டை அடிக்கிறது இல்லைங்க, எப்பவுமே அடிக்கவும் போறது இல்லை. நல்ல சூப்பரா இருக்கு. இது மாதிரி பழங்கள் வந்து நீங்க பறிச்சு வச்சுக்கோங்க. பாருங்க நிறைய இருக்குல்ல, இந்த பழங்கள்லாம் நிறைய இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. இதுல நீங்க யாரால் செஞ்சு இது பண்ணலாம். பாருங்க இன்னும் அவரு நிறைய வச்சிருக்காரு போலுக்குது. ரசிச்சு தடவுறாரு. கையை பாருங்க ஐயா. இயற்கையான ஏர் ஆயில் இல்லையா? நல்ல அருமையான ஏர் ஆயில். நண்பர்களே, இது மாதிரிதான் நீங்க பூசலாம். அதாவது நீங்க இயற்கையாகவே ஐயா சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெயில போட்டு அதை காய்ச்சியும் யூஸ் பண்ணலாம், இல்லை தேங்காயில் போட்டு மூடி வச்சு அதுக்கப்புறம் எடுத்து அதை உடச்சி ஆயில் காய்ச்சும் நீங்கள் பயன்படுத்தலாம். இது சீசனுக்கு தான் வரும் இந்த கரும்புலா பழம். இதை சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குன்னு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். இந்த ஆயில் வேண்டவங்க கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கனாக்க ஹார்லிக்ஸ் ஏர் ஆயில் இதெல்லாம் தயாரிக்கப்பட்டது. இந்த ஆயில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா அருகில் இருக்க சித்தாரகத்தில் கன்சல்ட் பண்ணி நல்ல ஏர் ஆயில் வாங்கி பயன்படுத்தி பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்களுக்கு நல்லது. மொத்தத்தில் உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான மூலிகை தான் இந்த கரும்புலா. கிராமங்களில் இங்கி பழம்னு சொல்லுவாங்க. பசங்க கையில் இதை பட்டிங்கன்னா பாருங்க, கலரே மாறிடுச்சு பாருங்க. கை கலர் ப்ளூவாக மாறிடும். நாக்கில் சாடுவோம், நாக்கும் ஒரு ப்ளூ கலரில் மரம் நாக்கு பாரு சார் நாக்கு பாருங்க எவ்வளோ ப்ளூ ஆகி போச்சு. ஆமாம், அது மாதிரி வந்து ஒரு அற்புதமான மூலிகை. ஐயா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதில் ஏர் ஆயில் செஞ்சு பயன்படுத்திட்டு வரலாம். ஆமாம், தாராளமாக பயன்படுத்தலாம். என்னென்ன இருக்குல்லே, உங்களுக்கும் தலைமுடி காடு போல அடர்த்தியாக நீளமாக கொத்து வளரணுமா? அப்போ ஐயா சொன்ன இந்த வழிமுறையை கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க, மிக அற்புதமாக வேலை செய்யும். நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும். நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ். மீண்டும் இன்னொரு மேல பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.